பாத்தீங்க அப்படின்னா அன்பேக்கிங் டெவலப்மெண்ட், அதாவது மேம்பாடு அடைதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். யாருக்காக அந்த மேம்பாடு நடக்கணும், யாரெல்லாம் வந்து இதோட காரணிகளா இருக்காங்க. இப்போ ஒரு நாடோ ஒரு குறிப்பிட்ட சமூகமோ ஒரு மேம்பாடு அடையணும் அப்படின்னா எந்தெந்த துறைகள் சார்ந்த வளர்ச்சியெல்லாம் அதுக்கு இன்றியமையாததா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்றைய தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னா மேம்பாடு அப்படின்னா என்ன, அதற்காக இந்த மேம்பாடு அடைகிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான துறை சார்ந்த வளர்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கணும், யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு உதவியா இருக்காங்க, யாருக்காக வந்து மேம்பாடு நடக்கணும், அப்ப இந்த சமூகத்தை சார்ந்த எந்த கைண்ட் ஆஃப் மக்களுக்கு வந்து நம்ம அந்த மேம்பாடு அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேம்பாடு அடைதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பரிணாமம் என்ன, எவல்யூஷன்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப எவல்யூஷன்னா என்ன அப்படின்னா, பரிணாம வளர்ச்சிங்கிறது வெறும் மனிதர்கள்ட்ட மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கும் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அததான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா காலங்களிலும் சமூக பரிணாமம் எளிமையானது முதல் சிக்கலானது வரை அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சோசியாலஜிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸா ஆரம்ப நிலையில இல்ல. ஆரம்ப நிலையில வந்து அது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, எல்லா மக்களுக்கும் புரியுற ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்க சமூகம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சமூகமா இருக்கு. அதோட படிநிலைகள் வந்து இவ்வளவு தூரம் எவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சமூகமா மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல, நிறைய லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இல்ல, நிறைய கவர்னிங் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதோட மக்கள் வந்து ஒரு ஹண்டர் கேதரிங் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்றைய உணவு தேவைகள் என்னவோ அதை மட்டும் பூர்த்தி செஞ்சு அப்படியே வாழ்ந்து அப்படியே பழகி இருக்காங்க. அவங்க வந்து நாடோடிகளா இருந்திருக்காங்க. எங்கேயோ ஒரு கண்டத்துல இருந்து கண்டம் விட்டு அவங்க அப்படியே வழிபோக்கர்களா வந்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா, அன்றைய உணவு வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்கிற வரைக்கும் அந்த உணவுகளை தேடி அவர்கள் அலைந்திருக்கிறார்கள். அந்த உணவுகளை தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து மழை காலமோ இல்ல ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் காரணமாக ஒரு இடத்துல வந்து நிலையா தங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி அவங்க தங்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க விவசாயத்தை பத்தின ஒரு புரிதல் ஏற்படுது. ஒரு விதையில இருந்து ஒரு செடி முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்தை பற்றியான ஒரு புரிதல் ஏற்படுது. அப்ப செட்டில்டு அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் நுழையுது. அதுக்கு அவங்க எங்க குடியேறாங்க அப்படின்னா ஒரு நதிக்கரை ஓரமா வந்து குடியேறாங்க. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ விவசாயத்துக்கும் குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவை. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆற்றுப்படுக்கைகள் இருக்கிற இடங்கள்ல வந்து அவங்க குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுல பருவமழைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்போது அவங்க வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்ப சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது போக மிச்சத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வியாபாரம் வந்து எந்த இடத்துல போய் செய்யறது, இப்ப அதுக்குன்னு காமனா ஒரு பிளேஸ் உருவாக்கணும். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு 4 சிட்டிஸ் வந்து மீட் பண்ணுவோம், 4 ஊர்கள் மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸ்ல வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து அப்ப வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வரணும்ல. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும். அப்ப அவங்க கில்டு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எளிமையானதுல இருந்து சிக்கலான ஒரு விஷயமா மாறி இன்னைக்கு வந்து இதுக்கு பேர் வந்து எவல்யூஷன். நம்ம எப்படி வந்து விலங்குகள்லயும் மனிதர்கள்லயும் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகி இன்னைக்கு வந்து தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது ஒட்டகச்சிவங்கிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கழுத்து வந்து நீண்டு வந்திருக்கும். ஏன்னா அது உணவை வந்து எட்டி பறிக்கிறதுக்காக அதோடைய கழுத்து வந்து நீண்டு வந்திருக்கு. ஒட்டகங்களுக்கு வந்து எப்படி கால்கள் வந்து தரையில இருந்து ரொம்ப நீளமா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஹீட் வந்து எப்பவுமே ரேடியேஷன் நடந்துட்டே இருக்கும் எர்த் சர்ஃபேஸ்ல. அப்ப வந்து ஹீட் அந்த டெசர்ட்ல வாழக்கூடிய அந்த அனிமலுக்கு வந்து கீழே இருக்கிற ஹீட் வந்து அதிகம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி வந்து அதிகமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் எர்த். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீட் வந்து தன்னோட பாடியை ஈஸியா ரீச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒட்டகத்தினுடைய கால் வந்து ரொம்ப நீண்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சிகள் அடைஞ்சு எப்படியெல்லாம் வந்து விலங்குகளும் மனிதர்களும் பரிணாம வளர்ச்சிகள் அடைந்து வந்திருக்கிறார்களோ அதே மாதிரிதான் சமூகமும் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்ப முன்னேற்றம் அப்படின்னா என்ன, ப்ராஸ்பரஸ். அப்ப முன்னேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னேற்றத்தின் அடிப்படை பொருள் முன்னோக்கிய அணிவகுப்பு அல்லது விரும்பத்தக்க முனைகளை நோக்கி முன்னேறுவதாகும். நம்ம வந்து ஒரு கோலை செட் பண்றோம். அந்த கோலை செட் பண்ணி
ஃபார்வர்ட் மூவ்மெண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது முன்னோக்கி செல்லுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா முன்னோக்கி நம்ம வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப வந்து ஒரு ஒரு பரீட்சையில ஒருத்தர் வந்து 75 மார்க் எடுக்கணும்னு கோல் எய்ம் பண்றாரு. ஆல்ரெடி 50 மார்க் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அடுத்த எக்ஸாம் வரப்போ அவர் 45 மார்க் எடுக்கிறாரு, அப்ப சாதனைன்னு கேட்டா கிடையாது. ஒரு 50 மார்க் எடுக்கிற ஒரு பர்சன் அடுத்து 55 எடுக்கணும், 60 எடுக்கணும். இப்படி வந்து அவங்களோட கோலை வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல நம்ம கொண்டுட்டு போகணும். அப்போ ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் அதாவது முன்னோக்கி நம்ம செல்லணும் ஒரு கோலை வந்து வச்சுட்டு. அப்போ ஒரு முனைகளை நோக்கி நம்ம வந்து அது வந்து என்ன டைப் ஆஃப் கோலா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர்களுக்கும் அவங்களோட குறிக்கோள் அப்படிங்கிற விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரேடர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், ரூலர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், ஒரு காமன் பீப்புளுக்கு அவங்களோட கோல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்கவங்க குறிக்கோள்களை வைத்து அதுக்கேற்ற மாதிரி முன்னோக்கி செல்றது தான் என்னன்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் மதிப்பு ஏற்பட்ட கருத்து மோர்கன், காம்டே, ஸ்பென்சர், காம்ட் சொல்லுவாங்க, ஸ்பென்சர், மார்க்ஸ், துக்ரிம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெபர் மற்றும் பலர் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் பல்வேறு கட்டங்களில் மனித சமுதாயத்தின் பயணத்தை ஆய்வு செய்துள்ளனர். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் வெவ்வேறு டைப் ஆஃப் சொசைட்டில வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே எதை பத்தி படிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனித சமுதாயத்தோட பயணத்தை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த சொசைட்டில இருந்து இப்ப இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டில என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ், அதாவது ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புகள்ல என்னென்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அந்த கட்டமைப்புகளால நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், பயன்கள், பயன்பாடுகள், அந்த பயன்பாடுகள்ல என்னென்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இல்ல அந்த பயன்பாட்டுகள்ல இப்பவும் அதே ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்ல வேற யாராவது பண்றாங்களா, என்னென்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெவ்வேறு வகைகள்ல பல கோணங்கள்ல வந்து ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து எக்கனாமிக் வைஸா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெபர், ஸ்பென்சர் இவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ற கான்செப்ட் வந்து அதுல காம்ட் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பென்சர்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஹியூமன்ல வெவ்வேறு ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹியூமன் பாடியை வந்து இயக்க வைக்குது. ஒரு மனித உடலை வந்து மனித உடல் மட்டும் ஒரு தனியான பார்ட் கிடையாது, அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இயங்குது. அப்ப ஏதாவது ஒரு ஆர்கன் வந்து பால் அடைஞ்சிட்டா கூட, அதாவது வேலை செய்யாம போயிட்டா கூட, செயல் இழந்துட்டா கூட கண்டிப்பா மனித உடல் வந்து இயங்குறதுக்கு சிரமப்படும். அதுவும் சில முக்கியமான உறுப்புகள், மூளை, அப்புறம் வந்து ஹார்ட், இந்த மாதிரியான சில முக்கிய உறுப்புகள் வந்து செயலிழந்து போச்சுன்னா நம்ம இறக்குறதுக்கு கூட நேரிடும். ஸோ அதே மாதிரிதான் சமூகமும் நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா சமூகத்தை வந்து சீர்நிலையில வச்சிருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து செயலிழந்து போனாலோ இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அந்த சீர்நிலை, சமநிலை அப்படிங்கறது வந்து ஷேக் ஆகும், அதை கெட்டு போயிடும் சமநிலை. அப்ப அதை சரி பண்றதுக்காக புதுசா ஒரு சில விஷயங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி, மாற்றம் மற்றும் நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லும். சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாடர்னைசேஷன். இது எப்படி வந்து ஒரு வளர்ச்சி நடக்குது, ஒரு growth நடக்குது, growthல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம், மாடர்னைசேஷனா மாறுறோம். ஸோ இந்த மாடர்னைசேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி வந்து மேம்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ growthம் டெவலப்மெண்ட்டும் வேற வேறையா? ஆமா. அப்ப growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன? இப்போ growth அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் எண்ணிக்கைகள் அளவுல மட்டும் அது கூடிக்கொண்டே போச்சு அப்படின்னா அதை நம்ம growthன்னு சொல்லுவோம். ஆனா அதே இது டெவலப்மெண்ட்னா குவாலிட்டி விசஸ் குவான்டிட்டி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வெறும் growth அப்படின்னா இப்ப என்கிட்ட வந்து இப்போ ஒரு பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட மார்க்ஸ் வந்து எவ்வளவு ஆகுது, டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா என்ன நம்பர் வைஸ் இப்போ 70% எடுக்கிறாங்க, 75 எடுக்கிறாங்க, 76 எடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்னது growth அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வாட் இஸ் ஆக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா அவன் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே, பட் வாட் த நாலேஜ் ஹி கெயின்ஸ், அவனுக்கு வந்து அவன் எழுதிருக்க எல்லா விஷயமும் அவன் நாலேஜ்ல அவன் பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கான், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிச்சிருக்கானா. இப்ப +1 படிக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்க, ஒரு 10th படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து சரியா வந்து ஃப்ளூயண்டா வந்து வாசிக்க தெரியல, இல்ல எழுத தெரியல, இல்ல அந்த கான்செப்டை சொல்றதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க, அவங்க ஆனா கரெக்டா எழுதிடுறாங்க பரீட்சையில மனப்பாடம் பண்ணி. தட் வாஸ் நாட் அ டெவலப்மெண்ட். அவங்க மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டே போறாங்கன்னா அது அவங்களோட growth. பட் அந்த நாலேஜ் ஹி கெயின்ஸ்
வாட் ஆக்சுவலி த எஜுகேஷன் டெல்ஸ், அதை வந்து அவங்க என்னைக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கிறானோ அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். ஸோ அப்ப growth வேற, அந்த growth வந்து கன்சிஸ்டன்ஸாவும் குவாலிட்டியாவும் இருந்தது அப்படின்னா அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இப்ப மேம்பாடு என்பது பல அர்த்தங்களாக இருக்கு. அதுக்கு என்னென்ன மாதிரியான அர்த்தங்கள் நம்ம கொடுக்குறோம்? வளர்ச்சி, மாற்றம் அல்லது மாற்றம் போன்ற மேம்பாடு மற்றும் நவீனமயமாக்கல் போன்ற மேம்பாடு போன்ற பல அர்த்தங்கள் வளர்ச்சியில் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப மேம்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம மேம்பாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ growthம் வந்து டெவலப்மெண்ட்குள்ள வருமா? ஆமா, கண்டிப்பா. ஆனா growth இருந்தாதான் நம்மளால டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஒரு வளர்ச்சி, இப்ப எடுத்துக்கோங்க, ஒரு ஏக்கர், இப்போ ஒரு விவசாயம் இருக்காங்க, ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அந்த நிலத்துல வந்து ஒரு நெல் சாகுபடி செய்யறாங்க. அந்த நெல்லுல இருந்து அவர் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு எடுக்கிறாரு அப்படின்னா 10 மூட்டை நெல் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 மூட்டை நெல் அடுத்த வருஷம் வந்து அவர் 2 ஏக்கர் நிலத்திலயும் 10 மூட்டை தான் 12 மூட்டை எடுக்கிறாரு. அப்ப 12 மூட்டைங்கிறது 10 மூட்டையை விட கூட தான். ஆனா 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு இல்லையா? அப்ப வெறும் எண்ணிக்கையில மட்டும் கூடினால் அது வந்து என்ன கிடையாது, growth கிடையாது. அப்போ 2 ஏக்கர் வச்சிருந்தா ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை எடுத்தாருன்னா அப்ப 2 ஏக்கருக்கு 20 மூட்டை பிளஸ் 21 மூட்டை, ஒரு மூட்டை வந்து கூட வரணும். அப்படின்னால அது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப வளர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அதிகரித்த திறன் மற்றும் நுகர்வு முறைகளில் ஒரே நேரத்தில் அதிகரிப்பு. இப்ப வளர்ச்சி அப்படிங்கறது என்ன சொல்றாங்க? அப்ப நுகர்வு பொருட்கள் இல்லையா, நம்ம போய் ஒரு சில பொருட்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்ப நுகர்வு பொருட்கள்ல உற்பத்தி செய்வதற்கான அதிகரித்த திறன், அப்ப உற்பத்தி செய்யறதுக்கு திறன் இருக்கு, அதாவது நம்ம கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் அதிகமா இருக்கு. அந்த நுகர்வு பொருட்கள், இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, அது உற்பத்தி செய்வதற்கான திறன் இருக்கு மற்றும் நுகர்வு முறைகளில் ஒரே நேரத்தில் அதிகரிப்பு. அதை உற்பத்தி செய்யக்கூடிய திறனும் இருக்கு, வாங்குவதற்கான திறனும் இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வளர்ச்சி, ஒரு டைப் ஆஃப் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. உணவு, ஆடை, தங்குமிடம், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் அடிப்படை மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் அதிகரிப்பு. இப்போ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா growth. அப்ப எதெல்லாம் நம்ம growthன்னு சொல்றோம்னு பாருங்க. உணவு, அதாவது பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு, உடை, இல்லம், தங்குமிடம், சுகாதாரம், கல்வி, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள்னு சொல்றோம். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறன் வந்து ஒரு சமூகத்துக்கு அதிகமாச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாத்தியக்கூறுகளின் விரிவாக்கத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட தேர்வுகள், திறன்கள் மற்றும் செயல்பாட்டோட அதிகரிப்பு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சாத்தியக்கூறு விரிவாக்கம் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த விரிவாக்கம் பண்றதுக்கு அடிப்படையா என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய திறன்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கு பேர் என்ன அப்படின்னா growth அப்படின்னு சொல்றாங்க, வளர்ச்சின்னு சொல்றாங்க. இப்ப மாற்றம், சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப மாற்றம் என்பது மதிப்பு நடுநிலை கருத்தாகும். அதே சமயம் வளர்ச்சி என்பது மதிப்பு நிறைந்த கருத்தாகும். மாற்றம் மற்றும் மாற்றமாக வளர்ச்சி என்பது மனித சமூகங்களில் மாற்றத்தின் பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் கலாச்சார செயல்முறைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாற்றம் அதாவது சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மாற்றம்ங்கிறது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மாற்றம் நடக்குது, எதுல எல்லாம் மாற்றம் நடக்கிறதுனால நம்ம அதை growth இல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு நிறைந்த கருத்து, மாற்றம் மற்றும் மாற்றமாக வளர்ச்சி, மனித சமூகங்களோட மாற்றம். அப்ப மனித சமுதாயத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது பொருளாதார மாற்றமா இருக்கு, சமூக மாற்றமா இருக்கலாம், அதாவது சோசியல் சேஞ்சா இருக்கலாம், இல்ல அரசியல் மாற்றமா இருக்கலாம், இல்ல கலாச்சார மாற்றங்களா இருக்கலாம், இல்ல எதுல வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். இப்ப பொருளாதார மாற்றம்ங்கிறது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல். சோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ முன்னாடி எப்படி இருந்தது, நம்மளுக்கு வந்து வெளிநாட்டோட பொருட்கள் கிடைக்கும், ஆனா மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில இருக்கும், அது ரொம்ப ஈஸியா கிடைக்காது இல்லையா? வெளிநாட்டு பொருட்கள் வந்து இங்க நம்ம வாங்கணும், இந்தியாவில வாங்கணும் இல்ல தமிழ்நாட்டுல வாங்கணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதுக்கான டைம் பீரியடும் என்ன அப்படின்னா ரொம்ப லாங்கா இருக்கும்.
ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லா கடைகளிலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவையோ, வெளிநாட்டு பொருட்கள்லாம் இப்ப நிறையவே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு அமெரிக்கால விளையக்கூடிய ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம இந்தியாலயும் வாங்கலாம். அதே மாதிரி இந்தியால கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பூவா இருக்கட்டும், கீரை வகைகளா இருக்கட்டும், இல்ல காய்கறி வகைகளா இருக்கட்டும், அதுவும் வந்து இன்னைக்கு அமெரிக்கால ஈஸியா இருக்கு. இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்வீட்ஸே வந்து இந்தியன் மேட் ஸ்வீட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய ஹோட்டல்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல வந்து நம்மளோட நிறுவனங்களை வந்து நிறுவி இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து அங்க இருந்து வந்து இங்க பொருட்களை மாத்திட்டு போகணும் இல்லையா? அதெல்லாம் ட்ரேடர்ஸோட வேலையா இருந்தது. ஆனா இப்போ வந்து என்னன்னா, அந்த பொருட்களை மாத்துறது மட்டும் ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் அதுல வந்து ஈடுபடுவாங்க, அந்த மாதிரியான வியாபாரங்கள்ல. ஆனா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளிலுமே நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, மேஜர் சிட்டிஸ்ல நிறைய பொருட்கள் வந்து வெளிநாட்டு பொருட்கள் நம்மளுக்கு வந்து ஈஸியா அக்சசபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து அவங்களோட ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியுது இல்லையா? அப்ப ஒரு செகண்ட்ல வி கேன் டூ அ மெயில். நம்ம மெயில் வந்து அவங்களுக்கு ஈஸியா அனுப்பிக்கலாம், இல்ல வீடியோ கால் பண்ணிக்கலாம், டக்குன்னு போன் எடுத்து பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சமூக மாற்றமா அடையுது. ஏன்னா முன்னாடி காலங்கள்ல நம்மள அவ்வளோ ஈஸியா வந்து இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் படிக்கிறங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அந்த கணக்கில் அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டங்களில் நம்மளுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க அரசாங்கம் உதவி, சில இதுல வந்து அரசாங்கமே வந்து உதவி செய்யும். சோ அந்த மாதிரியான சூழல்கள்ல எண்ணிக்கையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் சென்று படிச்சுட்டு வராங்க, இல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க நம்ம நாட்டுக்கு வந்து படிச்சுட்டு போறாங்க. சோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் வந்து ஒண்ணு உருவாகுது. அதே மாதிரிதான் பொருளாதார மாற்றம், பார்ட்டர் சிஸ்டமா இருந்தது. அதாவது ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு ஒரு பொருளுக்கு பதிலா வந்து வேறொரு பொருளை வந்து வாங்கிட்டு போற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஊடகம்ன்ற ஒரு விஷயம் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவனுக்கு தேவையான, இப்ப எனக்கு வந்து அரிசி வேணும், ஆனா என் கையில இருக்கிறது கோதுமை. ஆனா கோதுமை வச்சிருக்கவனுக்கு என்ன தேவையில்லை, அரிசி தேவையில்லை. அப்ப அவனுக்கு என்ன வேணும், தேன் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. சோ இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது. அதற்காக வந்து ஒரு ஊடகம் தேவை. அப்படி உருவானதுதான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், காயின்ஸ் கொண்டுட்டு வராங்க. சோ இந்த மாதிரி பொருளாதார மாற்றம் இன்னைக்கு வந்து நிறைய நெட் பிட்காயின்ஸ் மாதிரியான ஆன்லைன் கரன்சிஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நவீனமயமாக்கல். நவீனமயமாக்கல்னா என்ன, மாடர்னைசேஷன் எதை நம்ம மாடர்ன்னு சொல்றோம்? டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்னென்ன துறைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா துறையினா இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா, இணைய இந்தியாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நம்ம வந்துட்டு இருக்கப்போ அதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது முக்கியமா எதுல நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பொருளாதார ரீதியாக வந்து நிறைய மாடர்னைசேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பொருளாதார மண்டலத்தில் இது தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மாடர்னைசேஷன் உள்ள வருதுன்னு பாருங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல், நகர்மயமாக்கல், அர்பனைசேஷன் மற்றும் விவசாயத்தின் தொழில்நுட்ப மாற்றத்தின் செயல்முறைகளை குறிக்கிறது. சோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாடர்னைசேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, நவீனமயமாக்கல் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, பொருளாதார ரீதியாக நடந்திருக்கு. தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் துறைகள்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நம்ம சொல்லுவோம். நகரமயமாக்கல், அர்பனைசேஷன். அப்போ விவசாய தொழில்நுட்ப மாற்றத்தின் செயல்முறைகள். அப்ப எப்படி வந்து இதுல மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் மயமாக்கல் நம்மளுக்கு தெரியும். முன்னாடி வந்து எல்லாருமே கையில செஞ்சுக்கிட்டு இருக்கு, கையில செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஆள் செய்யக்கூடிய 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மிஷின் வந்து அந்த 10 பேர் செய்யக்கூடிய வேலையும் ஒரே மிஷின் செய்யுது. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன லாபம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 10 பேர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்து என்ன பண்ணலாம், அதை பாதியா குறைஞ்சிரும் இல்லையா? அதிகமான சம்பளம் கொடுத்து ஒத்தால வேலைக்கு வச்சாலே போதும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. மிஷின்ஸ் நிறைய உள்ள வர ஆரம்பிக்குது, மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி நிறைய புது புது கான்செப்ட்ஸ் வந்து பிலாசபிக்கல் எக்கனாமிக் டைப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம உள்ள கொண்டுட்டு வரோம். அதுல எல்பிஜி மாதிரியான சில விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறைய கன்செஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்றோம், பொருளாதார ரீதியாக வந்து நம்ம பாக்குறோம். நகரமயமாக்கல் அப்படின்னா ஏன் வந்து அர்பனைசேஷன் நடக்குது? அர்பனைசேஷன் ப்ராசஸ் என்ன, ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்து
நகர்ப்புறத்துக்கு வந்து ஒரு மக்களோட மூமெண்ட் இருக்கு, அவங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு போறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நகரமயமாக்கல்னு சொல்றோம். இந்தியாவிலேயே அதிகமான வேகத்துல நகரமயமாக்கல் நடந்து கொண்டு இருக்க ஒரு மாநிலம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சோ வந்து ஏன் வந்து மக்கள் எல்லாரும் கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு போகணும்? முதல் விஷயம் வந்து வேலை வாய்ப்புக்காக போறாங்க, கல்வி அதுக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் வசதிகள், மருத்துவ வசதிகள், சேவைகள், இது எல்லாமே வந்து அக்சசபிள் எங்க ஈஸியா கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அர்பன்ல கிடைக்குது. ஏன் அப்படின்னா அங்க அர்பன் சிட்டினா என்ன, ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிட்டி ஃபார்மேஷனே வந்து எப்படி இருக்கும், ஒரு சில வேலைப்பாடுகளை சுத்தி தான் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும், அதை சுத்தி வந்து குடிகள் அமைஞ்சிருக்கணும், அப்படியே வந்து அது ஊரா டெவலப் ஆயிருக்கும். சோ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து அர்பன்ல கிடைக்கிறதுனால கிராமப்புறத்துல இருந்து மக்கள் எல்லாரும் அதை நோக்கி படையெடுக்கிறாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி. ஏன்னா கிராமங்கள்ல வந்து ஒரு பள்ளிக்கூடமோ 2 பள்ளிக்கூடமோ தான் இருக்கும். ஆனா அதே இது வந்து சிட்டியில போய் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப பெரிய பெரிய, அதாவது கிராமங்கள்ல அந்த சுத்தி இருக்க அந்த 4 ஊர் கிராம குழந்தைகள் மட்டும்தான் படிக்கும். ஆனா அர்பன்ல அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வசதிகளும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க, கல்விக்காக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரிகள், சில ஊர்கள்ல கல்லூரிகள் இருக்காது, அதனால கல்லூரிக்காக வந்து இல்ல மேற்படிப்புக்காக வந்து அர்பன் சிட்டிக்கு வந்து போகணும்னு விருப்பப்படுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சேவைகள் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல், சானிடேஷன், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சில காரணங்களுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு மாற்றம் அடைகிறாங்க. அரசியல் சாம்ராஜ்யத்தில் அதற்கு பொதுவாக அதிகாரத்தை பகுத்தறிவுபடுத்துதல் மற்றும் குறிப்பாக பகுத்தறிவு அதிகாரம் தேவை. அப்ப அரசியல் பாத்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு அதிகாரம், அந்த வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரேடிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ரேஷனலைசேஷன், ரேடிக்கல் திங்கிங், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசியல்ல உருவாயிருக்கு. இதுவே வந்து ஒரு மாடர்ன் கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சமூக உலகில் இது விளக்கமான உறவுகளின் பலவீனம் மற்றும் முன்னேற்றத்தில் தனிப்பட்ட சாதனைகளின் முதன்மை ஆகியவற்றில் குறிப்பிடுகிறது. மேலும் கலாச்சார உலகில் இது அறிவியல் மற்றும் மதச்சார்பின்மையின் வளர்ச்சியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்ப நம்ம பார்த்தோம் பொருளாதார ரீதியாக வந்து எப்படி வந்து நவீனமயமாக்கல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அரசியல் எப்படி நவீனமயமாக்கல் பார்த்திருக்கு அப்படின்னா நவீனம் அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க வந்து பண்டைய காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பா சேர்ந்து கிளான்னு சொல்லுவோம், குடிகளா சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த குடிகள்ல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் தலைமையில ஆட்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் ராஜாவா இருந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு எம்பையரை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்படி மொனார்கியா வந்துகிட்டு இருக்கும், டிக்டேட்டர்ஷிப்லாம் இருந்திருக்கும். சோ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு மாற்றம் அடைதல். எதுல, நவீனமயமாக்கல். எதுல அப்படின்னா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வைஸ் வந்து நம்ம என்ன ஆயிருக்கும், நம்ம மாடர்னைசேஷன் ஆயிருக்கும். பொலிட்டிக்கல் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. எப்படி வேற மாதிரி இருக்கு, ரேடிக்கல் திங்கிங்கா இருக்கு, பகுத்தறிஞ்சு நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒரு அரசன் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அந்த அரசன் வந்து இல்ல நான் மேலதான், நான் மக்கள் எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளுடைய டெமோக்ரஸி கண்ட்ரில எப்படி இருக்கு, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க யாரு வந்து இந்த நாட்டினுடைய தலைவர் ஆகணும், யார் வந்து மக்களுக்காக பிரதிநிதித்துவப்படுத்தப்படணுங்கிறத யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள்லாம் கூட நம்மளுக்கு மாறுது. சோ அந்த பகுத்தறிவு தன்மை, எது நல்லது எது கெட்டது, எல்லாத்துக்கும் ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுத்தறிவும் தன்மை அரசியல் ரீதியாக அதிகரிச்சிருக்கு. சோ இந்த மாதிரியான மாற்றம் வந்து அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்ன்ற தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் அவங்க பிளே பண்ண 1935 ஆக்ட்ல இருந்து நம்ம வந்து நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துருப்போம். அதுல பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ற மெத்தடை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு வந்து அந்த சிஸ்டம் தான் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷங்கள் அவங்க நம்மள ரூல் பண்றதுனால அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் நம்மள அடாப்ட் பண்ணிருப்போம். அதுக்கு காரணம் பாத்தீங்கப்ப நம்மளுக்கு அந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனாலதான். சோ அப்ப இந்த மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாம் வருது. அப்ப இதுக்கு காரணம் என்ன, நம்மளுக்கு வந்து அவங்களோட இருந்த ஒரு தொடர்பு. இப்ப வெஸ்டர்ன் அவங்களோட இருந்த ஒரு தொடர்பினால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், புது சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதை வந்து நம்ம அழகா இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாச்சாரம் இல்ல அறிவியல் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா
கலாச்சார மாற்றம் மற்றும் மதச்சார்பின்மை. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவுல வந்து நமக்கு தெரியும் டைவர்ஸ் கண்ட்ரி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி நிறைய இருக்கு. அதே மாதிரி பல மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பல ஜாதிகளை சார்ந்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல ரீஜன்ஸ்ல டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கோம், பல நம்பிக்கைகளை சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படின்றப்போ இது எல்லா மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் நம்மளோட இந்திய அரசியலமைப்புக்கு உண்டு. அப்ப மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து முன்னாடி வைக்கிறோம். நம்ம அனைவருமே இந்திய மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத வந்து நம்ம முன்னாடி வைக்கும் போது மற்றபடி இந்த ஜாதிகள் மதங்கள் இது எல்லாமே பின்னாடி வைக்கிறோம். சோ மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம மாடர்னைசேஷன் அப்படிங்கறதுலதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேம்பாடு ஒரு கருத்தியல் கட்டமைப்பு. எப்படி வந்து இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம எப்படி பாக்குறது, எப்படி வந்து மேம்பாடு அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் போடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பின் கட்டமைப்புல தரமான மாற்றத்துடன் கூடிய வளர்ச்சியை குறிக்கிறது. பொதுவாக கட்டமைப்பு மாற்றம் என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளாதாரம் மேம்பாடு அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை அப்படின்னா வேலை வாய்ப்புல கட்டமைப்பு இருக்கணும், அது தரமான மாற்றமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மாற்றம்ங்கிறது ஏதோ சும்மா சாதாரணமா இல்ல வேற மாதிரியான ஒரு மாற்றமா வந்து அது மக்களுக்கு வந்து கெடுதலா போய் முடிஞ்சிடக்கூடாது. அந்த கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த விஷயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தரமான மாற்றமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்கன்னா குஸ்னெட்ஸ் அப்படிங்கிறவரு 1966 சொல்லியிருக்காரு. டட்லி சீர்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா மேம்பாடு ஆய்வுகளின் ஸ்தாபக தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆய்வுக்கு என்ன தேவை அப்படின்னா மேம்பாடு தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. மேம்பாடு ஒரு ஒத்திசைவான பொருள்களை கொண்டது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதாவது மனித ஆளுமையின் திறனை வந்து உணர்தல். மேம்பாடை வந்து டட்லி சீர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா மேம்பாடுன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா அது வந்து என்னது மனித ஆளுமையின் திறனை வந்து உணர்தலாமா. ஏன்னா மனித சமுதாயம் வந்து ஒரு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு, முன்னோக்கிய பாதையில சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நாள் மேம்பாடு அடையும். அப்ப அந்த மேம்பாடு அடைஞ்சிச்சுன்னா என்ன, அப்ப மனிதர்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு ஆளுமை திறன் இருக்கு, நம்மளால அதை என்ன பண்ண முடியும், உணர முடியும். சோ அதை நம்ம உணரணும்னா நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும். அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேம்பாடுனா என்ன அப்படி, அதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேம்பாடுன்ற வார்த்தையில டிக்ஷனரியில வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அன்ஃபோல்டிங். அதாவது இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டபாக்குல போட்டு நம்மளால சொல்லிட முடியாது. குரோத், வளர்ச்சி, இந்த மாதிரியான சில கருத்துக்களை குறிக்குது. ஏதோ ஒன்றில் மறைந்திருக்கும் மற்றும் உருவாக்கப்பட வேண்டிய திறனை வந்து வெளிப்படுத்துது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம ஏன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பிளான் போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்மளால அந்த விஷயத்த முடியும், அதை கரெக்டா பிளான் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அது நம்ம முடியாதுன்னு நம்ம என்னைக்குமே சொன்னதில்லை. ஒரு விஷயம் கண்டிப்பா நம்மளால முடியும் இல்லையா, அதை செஞ்சு காட்டணும், அது பேர் தான் டெவலப்மெண்ட். ஆனா நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம் நம்மளால அதை பண்ண முடியும்னு. அப்போ மறைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திறனை வந்து அது வெளிப்படுத்தி காமிக்குது இல்லையா, அது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்த கருத்தை பார்த்தோம் அப்படின்னா மேம்பாடு சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு மிகப்பெரிய பரந்த மற்றும் பொதுவான சொற்களஞ்சியம்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பரந்த நிறைய மீனிங் இருக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது பொருள் மற்றும் பொருள் அல்லாத பொருட்களின் கலவையாகும் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டீரியல், நான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அது ரெண்டுத்தும் சேர்ந்ததுதான் டெவலப்மெண்ட் மற்றும் ஒரே நேரத்தில் அனைத்தையும் ஏற்கிறது. இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கட்டும், சோசியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், கல்ச்சுரல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்னது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கிற ஒரு அழகான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர், நான் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் ரெண்டையுமே உள்ள சேர்த்து எல்லா கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுமே அது தனக்குள்ள வந்து அடக்கிக்கிற ஒரு அழகான சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேம்பாடு என்பது தன்னை விரித்து முழுமையாகவும் முதிர்ச்சியுடனும் வளர்வதை குறிக்கிறது. எனவே வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்க்கை தரம், அவர்களின் வாழ்க்கை நிலை, பொருள் உடைமை மற்றும் பல வெளிப்படையான மற்றும் ரகசிய காரணிகளில் தொடர்ச்சியான முற்போக்கான முன்னேற்றத்தை குறிக்கிறது. அப்ப மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சி அடையணும். இப்ப சமூகமே எடுத்துக்கோங்க, சமூகம் மேம்பாடு அடையணும்னா கண்டிப்பா அந்த சமூகம் வந்து எல்லா துறைகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா முழுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு முழுமையான வளர்ச்சி, ஏன்னா கன்சிஸ்டன்டா அந்த வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் அதனால என்ன பண்ண முடியும், ஒரு மேம்பாடுன்ற
இடத்துக்கு வர முடியும். அப்ப அந்த வளர்ச்சி அடையணும். அப்ப அது யாரோட வளர்ச்சி அப்படின்னா அது மக்களினுடைய வளர்ச்சியா இருக்கணும். அப்ப அங்க வாழக்கூடிய அந்த மக்களினுடைய வளர்ச்சி தான் அது என்னது, அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை தரமா இருக்கும். அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட நிலையா இருக்கும். அப்ப பொருள் உடைமை மற்றும் அதாவது என்ன சொல்றாங்க, அப்ப இவங்களோட வாழ்க்கை நிலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்காக சில டைரக்ட் ஃபேக்டர்ஸும் இருக்கும், இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அப்ப ரகசிய காரணிகளும் இருக்கும், நிறைய வெளிப்படையான காரணிகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எப்படி போய்கிட்டு இருக்கும் அப்படின்னா முற்போக்கான முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாதான் அது நம்ம என்ன சொல்றோம், மேம்பாடு, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது டெவலப்மெண்ட்டுக்கு. சிலது டைரக்டா இருக்கும், சிலது இன்டைரக்டா இருக்கும். அப்ப வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து அவங்க வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட வாழ்க்கை நிலையையும் குறிப்பிடுது. அது வந்து வளர்ச்சி அடைஞ்சாதான் அந்த வளர்ச்சி வந்து கண்டினியூஸா இருக்கணும். அப்படி அந்த வளர்ச்சி கண்டினியூஸா இருக்கும்போது அது முன்னேற்ற பாதையிலயும் போய் கொண்டு இருக்கணும். அப்படின்னாதான் ஒரு முற்போக்கான முன்னேற்ற பாதையில போச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடைஞ்சிருவாங்க. அப்ப மேம்பாடு வரையறை, மேம்பாடை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி வந்து அதை ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம டெபினேஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குன்னர் மிட்டல் அப்படிங்கிறவரு வளர்ச்சியின் மூலம் முழு சமூக அமைப்பின் மேல் நோக்கி நகர்வதை நான் குறிக்கிறேன். இவங்களும் அதான் சொல்றாங்க, ஒரு சமூக அமைப்புல குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேல் நோக்கி அதாவது முன்னோக்கி நகர்றத சொல்றாரு. மேலும் இது தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வரையறை என்று நான் நம்புகிறேன். இது நம்ம என்னதான் வந்து நமக்குள்ளே பேசி பார்த்தாலும் ஒருவேளை டெவலப்மெண்ட் இதுவா இருக்குமோ, ஒருவேளை டெவலப்மெண்ட் அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து நிறைய யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோம், அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம முன்னோக்கி நகர்ற ஒரு காரணமா தான் என்ன இருக்குன்னா மேம்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெராக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களிடையே மன மற்றும் சமூக மாற்றங்களோட கலவை இது அதன் உண்மை மற்றும் உலகளாவிய தயாரிப்புகளை ஒட்டுமொத்தமாக மற்றும் நிலையான முறையில் அதிகரிக்க முடிவு செய்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு மக்களிடையில ஒரு மனமாற்றம், ஏன்னா கண்டிப்பா சமூக மாற்றத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை பாத்தீங்க அப்படின்னா மனமாற்றம்ங்கிறது தேவை. அப்ப மனமாற்றம் சமூக மாற்றத்தோட கலவை அப்படின்னு சொல்றாங்க. சமூக மாற்றத்தோடைய ஒரு கலவை. இது உண்மையான மற்றும் உலகளாவிய தயாரிப்புகள் உண்மையாவும் இருக்கணும், அது உலக அளவுலயும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், முறையில் நிலையான முறையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் நம்ம பார்த்தோம், குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சியா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ டொடோரா அப்படிங்கிறவர் வந்து வளர்ச்சியை முழு பொருளாதார மற்றும் சமூக அமைப்புகளின் மறுசீரமைப்பை உள்ளடக்கிய பல பரிமாண செயல்முறையாக குறிப்பிடுகிறார். வளர்ச்சி என்பது ஒரு உடல் யதார்த்தம் மற்றும் மனநிலையாகும். இதில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் செயல்முறைகளில் சில செயற்கைகள் மூலம் சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான வழியை பாதுகாக்கிறது என்று அவர் வாதிடுகிறார். சோ இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுசீரமைப்பு, அதாவது நம்ம வந்து மறுசீரமைப்பு பண்றோம் இல்லையா, சோ அந்த மறுசீரமைப்புலதான் நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகும்போதுதான் நம்மளுக்கு growth நடக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிரின்சிபலை, அந்த பிரின்சிபலால நம்மளால growth அட்டைன் பண்ண முடியல, இல்ல டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை மறுசீரமைக்கணும். ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் விட்டு அதை அனலைஸ் பண்ணி அதை இன்டரப்ட் பண்ணி மறுசீரமைச்சு இன்னொரு பிரின்சிபலை கொடுத்து நம்ம அதுல ஃபாலோ பண்ண நம்மளால சக்சஸ் அடைய முடியுதா, இல்ல சக்சஸ் அடைய முடியலனாலும் அதுல ஒரு 50% அட்டன் பண்ணிருக்கோம், அப்ப அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். இப்படி ஒரு மாற்றம், அதை மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னது ஒரு பரிணாமம் அடைஞ்சு ஒரு பர்ஃபெக்ட் பிரின்சிபலை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப வளர்ச்சி என்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், அது வந்து உடல் சம்பந்தப்பட்டது, மனநிலை சம்பந்தப்பட்டது, சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமர்த்தியா சென் இஸ் a very great economist, one of the ரொம்ப பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம் அமர்த்தியா சென் அப்படிங்கிறவரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமர்த்தியா சென் படி மேம்பாடு என்பது குடிமக்களின் திறன்களை விரிவுபடுத்துவது மற்றும் ஒரு குடிமகன் மற்றும் தனிநபராக அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுவது பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெவலப்மெண்ட்னா என்னன்னு அமர்த்தியா சென் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குடிமக்களுடைய திறன்களை விரிவுபடுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்றாரு, அவங்களோட திறன்களை விரிவுபடுத்துவதுதான் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாம ஒரு குடிமகன்னா ஒரு சிங்கிள் சிட்டிசன், இல்ல அப்படின்னா தனி நபராக இண்டிவிஜுவல் பர்சனா அவங்களோட உரிமைகளை நிறைவேற்றுவதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க.
ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா குடிமக்கள் என்னன்னா அந்த 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 நாட்டு மக்கள். அப்ப அவங்களோட திறமைகளை வந்து அவங்க வெளிப்படுத்தி கொண்டு வந்தா தான். ஏன்னா இப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து சில ஃப்ரேம் ஒர்க் பண்ணுது டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னா, அது கவர்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் பண்ணா போதுமா? யாரெல்லாம் பண்ணணும்? மக்களும் வந்து அதுல இன்வால்வ் ஆகணும். அவங்களும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வரணும். அப்படின்னா மட்டும் தானே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு அந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அப்போ தனிநபரா அவங்களோட உரிமைகளையும் நிறைவேற்றணும். பிளஸ் குடிமக்கள் எல்லாரும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும், விரிவுபடுத்தணும். இதை பற்றியதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குடிமகனின் அணுகல் மற்றும் அவர்களுக்கு மதிப்பளிக்க காரணம் உள்ள விஷயங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். அப்ப அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடிமகன்ற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அணுகுறாரு, இல்ல ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனை போய் அணுகுறாரு அப்படின்னா, அந்த வாய்ப்பை வந்து நம்ம அக்சசிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து இங்க இருந்து மதுரையில இருந்து இல்ல அந்த ஆபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு, நீங்க அங்கதான் போய் கேட்கணும் அப்படின்னா அதுலயே வந்து அவருக்கு பாதி மனசு உடஞ்சிரும். அதையே வந்து அவருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி அங்க வரைக்கும் போய் வந்து அவருக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப ரிசர்ச் எல்லாம் நடக்குது. இப்ப ஏதோ ஒரு ஆலோசனை வந்து அவர்களுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு குறை இருக்கு, இப்ப ஒரு குறை தீர்க்கணும், அதுக்கு ஒரு மனு போடணும் அப்படின்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் போட முடியாது. அப்போ ஒரு குடிமகன் தனக்கான உரிமைகளை அவன் நிறைவேற்றிக்கணும், ரொம்ப எளிமையா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார வாய்ப்புகள், அரசியல் சுதந்திரங்கள், சமூக வசதிகள், வெளிப்படைத்தன்மை, உத்தரவாதங்கள் மற்றும் பாதுகாப்பு இவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். சமூக வசதிகள் அரசு மற்றும் சந்தை போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கியது. அப்ப இவங்க என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைக்கணும், சரி சொல்லியாச்சு, அவங்க திறமைகளை வெளிப்படுத்தணும்னு சொல்லியாச்சு. இதுல என்னென்ன மாதிரியான சேவைகள்லாம் வந்து அந்த மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட திறமைகளை வெளிப்பட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? வாய்ப்புகள் தேவை. அப்ப இந்த பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கணும். அரசியல் சுதந்திரங்கள் இருக்கணும். அரசியல் யாருக்கு வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு காமன் பீப்புள் இருக்காரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து எந்த கட்சியை பிடிச்சிருக்கோ இல்ல எந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கோ அப்படின்னா அவங்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணாம. இப்ப அவருக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா வந்துட்டா கூட அவர் என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட பேசலாம், இல்ல அவங்கள பத்தி பேசலாம், அந்த கட்சியை பத்தி. சோ இந்த மாதிரி ஒரு சில அரசியல் சுதந்திரங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கணும். சமூக வசதிகள் இருக்கணும். அது சமூக வசதிகள்னு பாத்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் சந்தை போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கியது. சமூக வசதிகள்லாம் என்னதுங்க? சமூக வசதினா அழகா நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கணும், குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சமூக வசதிகளை பார்க்குது. வெளிப்படைத்தன்மை இருக்கணும், முக்கியமான ஒரு விஷயம் வெளிப்படைத்தன்மை. உத்தரவாதங்கள் இருக்கணும், பாதுகாப்புகள் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில உயிரோட எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு அரண்களா யார் இருக்காங்க? அப்ப அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்மளும் இருக்கோம், நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்மளுக்கு யார் பண்ணி கொடுப்பானா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் மேம்பாடு பரிணாமங்கள் எப்படி எல்லாம் வந்து மேம்பாடு பரிணாமம் அடைஞ்சிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் பரிமாணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது முன்னோக்கி நகர்த்தி வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் சொசைட்டில இருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சொசைட்டிக்கு வந்த மாதிரி நிறைய வந்து பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு. அதுல மேம்பாடு எப்படி எல்லாம் பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடு. எப்படி பொருளாதார மேம்பாடு அடைஞ்சுன்னா இது பெரும்பாலும் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி கொள்கைகளை மையமாக கொண்டது. தனிநபர் வருமானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இது எல்லாமே அதிகரிச்சிச்சு அப்படின்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் குறிகாட்டியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பொருளாதாரம், ஒரு நாட்டினோட பொருளாதாரம் வந்து முன்னேறி இருக்குப்பா, இல்ல நாட்டோட பொருளாதாரம் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்குப்பா அப்படின்னா நம்ம எதை வச்சு எந்தெந்த காரணிகள்லாம் வச்சு நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னா எது வந்து குறிகாட்டியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வளர்ச்சி கொள்கைகள் மையமாக கொண்டது. வளர்ச்சி கொள்கை நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி கொள்கை எல்லாம் வச்சிருப்போம் ஒரு சில கண்ட்ரிக்கு. அந்த மாதிரி சில வளர்ச்சி கொள்கைகளை வந்து மையமாக கொண்டதுதான். அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்,
ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆகியவற்றை இது எல்லாமே அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மேம்பாடு அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சினா என்ன? சமூகத்தில் வாழும் மக்களும் முன்னேற்றத்திற்காகவும் இருக்க வேண்டும். அதாவது சமூகத்துல வாழக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமூக வளர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்கணும். இப்போ பிளான்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1997ல சமூக மேம்பாடு அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் மனித கண்ணியத்திற்கு தகுதியான ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்படுத்துவதாகும். அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் சமூகத்தில் அவர்களின் சரியான இடத்தை பெறவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சமூக வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி நல்ல வசதியா இருக்கிறவங்களை போய் நீங்க மறுபடியும் கொடுத்து, ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட வந்து 2 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, வாஸ் டெவலப்டு, வாஸ் வெல்த்தியஸ்ட் பர்சன், நிறைய சொத்துக்கள் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு போய் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, அதாவது ஹெல்ப் பண்ணணும். அதாவது இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பெண்களோட முன்னேற்றத்திற்காக, ஆண்களுடைய முன்னேற்றத்திற்காக, இவங்களோட அதிகாரத்துக்காக, இவங்கள் மூலியமா வந்து ஒரு மனித சமுதாயத்தை நிலைநிறுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மேம்பாடு அடைஞ்சிட்டோம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணிரும், ஒரு சமூக மேம்பாடு வந்து அடைஞ்சிரும், சமூக வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனித மேம்பாடு யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களின் விருப்பங்களை பகுப்பாய்வு செய்யும் ஒரு செயல்முறையாகும். கொள்கை அளவில் இந்த தேர்வுகள் எல்லையற்றவை மற்றும் காலப்போக்கில் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனித மேம்பாடு அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மனித மேம்பாடு எப்படி இருக்கும், இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மனிதன் வந்து மேம்பாடு இருக்கணும், அவன்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தேவைகள் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வேற, இனிமே இருக்க போறக்கூடிய தேவைகள் வேற. சோ இந்த தேவைகள் வந்து காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு மனிதன், ஒரு மக்கள், ஒரு காமன் பீப்புள் அவங்களோட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி பகுப்பாய்வு செஞ்சு அதை செயல்முறைப்படுத்தி அதை கொள்கை அளவுல வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா அதுதான் வந்து மனித மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து மனித மேம்பாடா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலையான மேம்பாடு சமூக பொருளாதார அமைப்பின் நீண்ட கால முன்னோக்குகளை கருத்தும் நிலையான மேம்பாடு. குறுகிய காலத்தில் நிகழும் மேம்பாடுகள் அமைப்பின் எதிர்கால நிலை அல்லது வளர்ச்சி திறனுக்கு தீங்கு விளைவிக்காது என்பதை உறுதிப்படுத்தணும். அப்ப நிலையான மேம்பாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ நிலையான மேம்பாடுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துல மட்டும் நம்ம இன்னைக்கு மட்டும் நம்ம ஜெனரேஷன்ஸ் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன்ஸ், ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பூமிக்குள்ள இருந்து நம்ம எடுக்க முடியும், அதை மட்டும் தான் நம்ம காடுகள்ல நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் அவங்களுக்குரியதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து எடுத்துக்க கூடாது. சோ அந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படாம இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரிசோர்சஸ்லயே நம்ம எந்த அளவுக்கு திறமையா நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம், அதுதான் என்னன்னா நிலையான மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு தொடர்பு, ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் எப்படி வளர்ந்து மனித நடவடிக்கைகளுக்கான ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கு பொருட்கள் மற்றும் சேவைகள் உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகியவற்றில் வகைப்படுத்தப்படும் இடத்தில் கலாச்சாரம் மற்றும் சமூக வாழ்க்கை இது எல்லாமே ஒன்று சேர்க்குது. அப்போ இது எல்லாமே என்னன்னா அட்ராக்டிங் போல்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பொருட்கள், சேவைகள், உற்பத்தி, நுகர்வு பொருட்கள், இது எல்லாமே கலாச்சாரம், சமூக வாழ்க்கை,
இப்ப அர்பன்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் யாரை இங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புற மக்கள்களை வந்து நம்ம இருக்கும். அப்ப முன்னாடியே பார்த்தோம், சேவைகளுக்காக வந்து மக்கள் நிறைய பேரு அங்க இருந்து வந்து இங்க வந்து இடம்பெயர்வாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். போக்குவரத்து உள்கட்டமைப்பு, போக்குவரத்து வசதிகள் வந்து நல்லா இருக்கும். இப்ப மேம்பாட்டு காரணிகள்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார காரணிகள் இருக்கு. பொருளாதார காரணிகள் என்ன இருக்குன்னா செய்யக்கூடிய தொழிலாளர் சக்தி, செல்வம் அல்லது மூலதனம் போன்ற உற்பத்தி செயல்பாட்டில் ஈடுபடும் உடல் முகவர்கள், நிலம் மற்றும் இயற்கை வளங்கள், தற்காலிகமாக உற்பத்தி செய்ய முடியாத செல்வம் மற்றும் பயன்பாடு தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். தொழிலாளர் சக்தி, செல்வம் அல்லது மூலதனம் போன்ற உற்பத்தி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிலம், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு தொழிலாளர் பண்ணணும், வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே மூலதனமா வந்து செய்யணும். இப்ப முக்கிய பொருளாதார முடிவெடுப்பவர்கள் வந்து பொருளாதார முடிவுகளின் சூழல் வந்து எப்படி இருக்கு, அரசியல் காரணிகள் பாத்தீங்க அப்படின்னா பிராந்திய, தேசிய மற்றும் சர்வதேச என 3 குழுக்கள் உள்ளன. தேசிய மற்றும் சர்வதேச, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல், அப்புறம் ஸ்டேட், இந்த மாதிரி 3 குழுக்கள் வந்து இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா வளர்ச்சி செயல்முறை பாதிக்கும் முக்கிய அரசியல் காரணிகள் வந்து சுதந்திரத்தின் காலம், மேற்கத்திய மயமாக்கல் மற்றும் அரசியல் நவீனமயமாக்கல். மேற்கத்திய மயமாக்கல்னா வெஸ்டர்னைசேஷன் நம்ம சொல்லுவோம். அவங்களோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட நம்ம வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம், எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட அரசு பின்பற்றும் கருத்தியல் நோக்குநிலை ஆகியவை அடங்கும். அரசாங்க ஸ்திரத்தன்மை மற்றும் அரசியல் கட்சி அமைப்பின் ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அதாவது நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான சில காரணம் வந்து வெஸ்டர்னைசேஷன். அது வந்து ஒரு சுதந்திரத்தின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம when we are ruled by the British, அந்த டைம் பீரியட்லயே நம்மளுக்கு நேஷனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு அவேர்னஸ், நேஷனலைசேஷனுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆன காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கிறது நம்மளுக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான். ஏன்னா அந்த வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அந்த ஒரு என்லைட்மெண்ட்டை வந்து உள்ள இந்தியாக்குள்ள வந்து தூண்டு விடுறதுக்கு ஒரு உத்வேகமா, ஒரு தூண்டுகோலா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதோட கருத்தியல்கள் நம்மளுக்கு நிறைய வேறுபட்டிருந்தாலும் அதற்கு காரணமும் வந்து அந்த வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணுதான். அதுக்கப்புறம் சமூக கட்டமைப்பு, சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான காரணிகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு தன்மை, சமூக கட்டமைப்பு மற்றும் நிச்சயமாக செயல்படுவது வளர்ச்சி செயல்முறையை பாதிக்கிறது. இந்த காரணிகளில் சமூக வலைப்பின்னல்களில் 3 தாக்கங்கள், அடிப்படை வெகுமதி மற்றும் தண்டனை மற்றும் நம்பிக்கை ஆகியவை அடங்கும்னு சொல்றாங்க. அதாவது பிரைஸ் கொடுப்போம் இல்லையா, அதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்காக நம்ம பிரைஸ் கொடுக்குறோம். இல்ல தப்பான வழியில போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்னா வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா ஒரு தலைவர், இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, தலைவர்கள் மேலேயும் அவங்க கட்சிகள் மேலேயும் நம்பிக்கை வைத்து நம்ம ஓட்டு போடுறோம். அப்ப அந்த ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணணும், யாரு பில்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க, இல்ல அந்த கேண்டிடேட் வந்து அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். இல்ல ஒரு பிரைஸ் கொடுக்குறோம், வெகுமதிகள் எப்ப கொடுக்கணும், ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல செயல் செய்யுது, ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வருதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை பாராட்டணும். வேற பரிசுகள், நல்ல மார்க் வாங்கிட்டு வருது அதுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி தண்டனைகள், பொய் சொல்லுது அப்படின்னா அதுகிட்ட சொல்லணும், அந்த மாதிரி எடுத்து சொல்லி அதுக்கு தண்டனைகள் கொடுக்கணும். சோ சமூகத்தால அங்கீகரிக்கப்படாத சில விஷயங்களை வந்து நம்ம தப்புன்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான தவறுகள் அந்த குழந்தைகள் செய்யும் போது நம்ம வந்து அதை கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம தவறுகளை திருப்பி செஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான அந்த கட்டமைப்பு காரணிகள் வந்து மாறிக்கொண்டே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கலாச்சார காரணிகள் பார்த்தோம், மக்களோட ஆசைகள், சித்தாந்தங்கள், நம்பிக்கைகள், இது சம்பந்தமாவும் நிறைய மாற்றங்கள். ஏன்னா அப்ப வந்து மக்களுடைய ஆசைகள் வேறையா இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய மக்களின் ஆசைகள் வந்து வேறையா இருக்கு. கல்வி, கலாச்சாரம், இது எல்லாத்துலயுமே நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோம் இல்லையா. ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேலை பார்க்கும். எப்படின்னா நிலப்பரப்பை அணுகுவதில் உள்ள சிரமங்கள், நோய் சுமைகள் போன்றவை. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு சில நோய்கள் வந்து வந்துட்டு போகும். அப்பெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களால வந்து முன்னேற்றம், நம்ம நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மழை சீசன் வருது, அப்ப அதனால சில வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்துடும் அந்த ரீஜன்ல மட்டும் அப்படின்னா அப்ப திருப்பி அவங்களால என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹெல்த்தி பர்சனால மட்டும்தான் எக்கனாமில கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவனோட உடல்நிலை நல்லா இருந்தாதான் அவரால் வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும். அவரை சம்பாதிக்கிறதுனால கண்ட்ரியோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவரே உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்துக்கிட்டாருன்னா
அப்ப அந்த நினைச்சு பாருங்க, அவர் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வேலைக்கு போறவர்னா அது இன்னும் கஷ்டம், இன்னும் பாதிக்கப்படும். அந்த குடும்பமே பாவத்தையை நோக்கி தள்ளப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் காரணிகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு வெப்பமான நாட்டுல ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் நடக்கும். அதாவது மழை இருக்கிற இடங்கள்ல நிறைய மழை வந்துடும். நம்ம நிறைய கடலோர பகுதிகளில் மலைகள் அதிகமா வரும், வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய, நதிகள் ஓரத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் வெள்ளம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சில தடைகளை ஏற்படுத்தும். இதுல growth அண்ட் டெவலப்மெண்ட்ல இது தடைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் சரியான இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான முறையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மள என்ன பண்ண இந்த தடைகளையும் நம்ம தாண்டி செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில மதங்கள் மத காரணமாக, சில நம்பிக்கைகள் காரணமாக நம்ம என்ன பண்ணணும், அங்கங்க கலவரங்கள் நடக்கும். அப்போ டெவலப்மெண்ட் நம்ம எல்லா பீப்புளையும் நம்ம என்ன பண்ணோம், காமனா பார்க்கணும்னு பார்த்தோம். ஒரு சில இடங்கள்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது சமூகத்துல பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். என்னைக்கு மதம் சார்ந்த சில விஷயங்கள் நடக்குதோ கண்டிப்பா நம்மளால ஒரு விஷயத்துல டெவலப்பே ஆக முடியாது. அந்த மதத்தை தள்ளி வச்சுட்டுதான் நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. அப்ப கல்வி இருந்தா மட்டும்தான் அந்த வளர்ச்சிக்குரிய ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளால கொண்டு போக முடியும். எதுல முதலீடு பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியும், எதுல நம்மளுக்கு வளர்ச்சி வேணும்ன்ற ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது, ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா அதெல்லாமே நம்மளுக்கு கத்துத்தரது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்விதான் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக காரணிகள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ்ல என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனே நம்ம முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலகட்டத்துல இருந்து, அதாவது காலனைசேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பத்துல இருந்து நிர்வாக அடிப்படை காலனித்துவ கலாச்சார சில விஷயங்களை நம்மளால ஒழிக்கவே முடியல. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அதுல ஒரு டைப் தான் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட அதிகாரம் இன்னும் சில இடங்கள்ல ஓங்கி இருக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நிர்வாக சம்பந்தமான விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியலன்னா இன்னும் நம்மளால அதுல விட்டு வெளியில வர முடியல, சில ஒழிக்க முடியல நம்மளால. அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தடைகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொழில்நுட்பம், டெக்னாலஜி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிலைமையில டெக்னாலஜி எல்லா இடங்கள்லயுமே இருக்கு, எல்லா துறைகளும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கு. அப்ப உலகமயமாக்கப்பட்ட சூழ்நிலையில நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியா டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ண முடியுது, நம்மளால டெக்னாலஜியை ஷேர் பண்ண முடியுது. அப்போ இங்க இருக்கிற டெக்னாலஜி வேற ஒரு கண்ட்ரிக்கு ஷேர் ஆகுது, அங்க இருக்க டெக்னாலஜியை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அந்த கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்றோம், அங்க இருந்து ஏதாவது தேவைப்பட்டு நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இன்றியமையாத ஒரு காரணிகளா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். மேம்பாடு கருவிகள், எதெல்லாம் மேம்பாடு கருவிகளா இருக்கு? ஜிடிபி நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்த தேசிய உற்பத்தி, ஜிஎன்பின்னு சொல்லுவோம். நம்ம தனிநபர் வருமானம், குறைந்த வருமானம், ஏற்றத்தாழ்வுகள், வறுமைகள், மேம்பாடு திட்டமிடுதல், அணுகுமுறையின் அடிப்படை தேவைகள், நிலையான மேம்பாடு, மனித மேம்பாடு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஏன்னா ஏன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்களான்றதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அப்ப இவ்வளோ ஒரு 10 பாயிண்ட் ஸ்கேல் வச்சு இந்த பர்சன்டேஜ்க்கு மேல எடுத்தாங்கன்னா ஓகே தே ஆர் க்ரோயிங் இல்ல தே ஆர் டெவலப்ட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வளரும் மற்றும் வளர்ச்சி அடையாத, டெவலப்பிங், டெவலப்டு, டெவலப்பிங், அண்டர் டெவலப்டு, இப்படி நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். நம்மளுக்கு தெரியும் எப்படி டெவலப்டு நேஷன்ஸ் நம்ம யூஎன்ல இருக்க நேஷன்ஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப்டு நேஷன் சொல்லிட்டு வச்சிருக்கோம், வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், டெவலப்பிங் நேஷன்ஸ், வளர்ச்சி அடையாத நாடுகள், அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ். அப்ப இந்தியா என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ படிப்படியாக சமூகத்தில் வாழும் மற்ற சமூக மனிதர்களையும் உள்ளடக்கியது. ஏன்னா சமூகம் அப்படின்னு நம்ம எல்லாரையும், உலக அளவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா எடுத்துக்கணும். வளர்ச்சி தொடர்பான வகைப்பாடுகளை புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெப்பர் அப்படின்ற போன்ற அரசியல் மற்றும் சமூக சிந்தனையாளர்கள்
கால் மார்க்ஸ் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மரணம் அல்லது உணர்ச்சிகளிலிருந்து உருவாகும் அதிகாரம் மற்றும் நம்பிக்கைகளால் குறிக்கப்பட்ட பாரம்பரிய வடிவங்களில் இருந்து சமூகம் மாறுகிறது என்ற பொதுவான அவதானிப்பில் வெவ்வேறு கண்ணோட்டங்களை வழங்கினர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வெவ்வேறு மாதிரியான கருத்துக்களை வந்து எல்லாருமே சொல்றாங்க. வறுமை, வேலையின்மை மற்றும் சமூக புறக்கணிப்பு போன்ற முக்கிய சமூக பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் கருத்தாக்கம் மேலும் வலுப்பெறுகிறது. அப்ப டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு திறனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகணுமான்னு கேட்டீங்கன்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில விஷயங்களை நம்ம ஒழிக்கிறது. என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், வேலையின்மையை ஒழிக்கணும், சமூக புறக்கணிப்பு போன்ற முக்கிய சமூக பிரச்சனைகள், நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சோசியல் ஈவில்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழிக்கணும். முக்கியமா வந்து கேஸ்டிசம்னு சொல்லுவோம், ரிலீஜியனிசம், கம்யூனலிசம்னு சொல்லக்கூடிய சில சமூக பிரச்சனைகளை நம்ம ஒழிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து நம்ம சமுதாயம் வந்து இன்னும் என்ன பண்ணும், வலுப்பெறும். அப்ப இன்னும் குரோத்தை நோக்கி நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே போவோம், அது டெவலப்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெப்ஸ்டர் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி தொடர்பான பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு உலக அளவில் ஏழை நாடுகளின் சமூக மற்றும் பொருளாதார உறவுகளின் அடிப்படையில் அவர்களின் இடத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ந்த நாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாடுகளில் அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அவங்க கிட்டயே இருக்கும். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது உள்கட்டமைப்பு வளர்ச்சிங்கிறது வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அவங்களோட மொத்த தேசிய உற்பத்தி பாத்தீங்க, அவங்களோட தனிநபர் வருமானம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வளரும் நாடுகளை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொழில்மயமான நாடுகளா இருக்கும், மேம்பட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு எல்லாம் வந்து இவங்க வச்சிருப்பாங்க. நிறைய சேவைத்துறைகள்லாம் வந்து அதோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். இப்ப வளர்ந்த நாடுகளோட குடிமக்கள் பொதுவாக தரமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்போ அந்த வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப அதிகமா இருக்கும், எஃபிஷியன்டா இருக்கும். முக்கியமா அந்த அக்சசபிலிட்டி, அணுகுமுறைன்னு சொல்லக்கூடிய எல்லா சேவைகளையும் எல்லா மக்களுக்கும் அணுகும் தன்மை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வளரும் நாடுகள். இந்த வளரும் நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா விஷயத்திலும் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வளரும் நாடுகள்லாம் இந்த உலக அளவுல நிலப்பரப்புல பாத்தீங்க அப்படின்னா 75% இருக்காங்களாம். உலகின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 85%ஐயும் இந்த வளரும் நாடுகள் தான் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல 2/3 வளரும் நாடுகள் தான் இருக்காங்களாம். அப்ப வளரும் நாடுகளுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா சட்ட உதவி, கடமைகளை நிறைவேற்ற கூடுதல் நேரம், சந்தை அணுகலுக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பு, அவர்களின் நலங்களை பாதுகாத்தல் மற்றும் வளர்ச்சியின் பல்வேறு துறைகள்ல அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏன்னா வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளா மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு சில உதவிகள் தேவை. சில இடங்கள்ல கொஞ்சம் அவகாசம் அதிகமா தேவைப்படும். ஏன்னா வளர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் யாருக்கிட்ட இருக்காது அப்படின்னா வளரும் நாடுகள்கிட்ட இருக்காது. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுப்பாங்க. கோல்ஸ் நம்ம பிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதை அட்டைன் பண்றதுக்காக கூடுதல் நேரம், அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து யாருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த மாதிரி வளரும் நாடுகளுக்கு வந்து உதவிகள் வந்து புரியுறாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களும் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேட்டை அட்டைன் பண்றதுக்காக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு சேர்ந்து வந்து செய்யுது. ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல 85% மக்கள் வந்து எந்த நாட்டுல இருக்காங்கன்னா வளரும் நாடுகள்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. வளர்ச்சி அடையாத நாடுகள்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. தொழில்மயமே வந்து அவங்களுக்கு இப்பதான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவைகள்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டர்லாம் வந்து இப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸும் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் வளர்ந்த நாடுகளும் வளர்கின்ற நாடுகளும் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யணும், முதலீட்டு பண்ணணும். இது எல்லாமே வந்து இவங்க ஏன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த பொது சங்கம் வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும், வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். மற்ற நாடுகள்லாம் வந்து இங்க வந்து முதலீடு செய்வாங்க. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இப்ப முன்னாடி வந்து நம்ம பார்த்தது மேம்பாடுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம். அதுக்கான காரணிகள்லாம் என்ன, பரிணாமம்னா என்ன, வளர்ச்சினா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேம்பாடு வரையறை அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்காக என்னென்ன காரணிகள்லாம் இருக்கு, நவீனமயமாக்கல் எப்படி அதுக்கு உதவி செஞ்சுச்சு, மேற்கத்திய மயமா வந்து எப்படி வந்து அதுக்கு உதவி பண்ணுச்சு,
அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த வரையறை பார்த்தோம். நிறைய அறிவியலாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். பரிமாணம் வந்து மேம்பாடுங்கிறது வந்து எப்படி என்னென்ன மாதிரியான பரிமாணங்களை சந்திச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு, பொருளாதாரம் எப்படி மாறி இருக்கு, சமூகம் எப்படி மாறி இருக்கு, மனித மேம்பாடு எப்படி மாறி இருக்குன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேம்பாடோட காரணிகள் என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து மேம்பாடுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். லைக் கல்ச்சுரல், மக்களோட ஆசைகள்லாம் வந்து எப்படி அது ஹெல்ப் பண்ணுச்சு, புவியியல் மாற்றங்கள் அதுக்கு எப்படி வந்து உதவிகரமா இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறம் அதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் வந்து உதவியா இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். கருவிகள்ல மொத்த தேசிய உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த வருமானங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இன்இக்வாலிட்டி வந்து அதுக்கு எப்படி இருக்கு அதை மெஷர் பண்ணுவாங்க. வறுமை, பாவர்ட்டி, மேம்பாடு திட்டமிடுதல், அணுகுமுறையின் அடிப்படை தேவைகள், நிலையான மேம்பாடு, மனித மேம்பாடு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல எப்படி வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற. அப்புறம் வளர்கின்ற நாடுகளை பத்தி பார்த்தோம். அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எப்படி டெவலப்மெண்ட் அட்டைன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்றைய தலைப்பு இதோட முடிவடையுது. நன்றி.